write the multiplication table easily. Now you should use the grid box. This is the grid box. So you have to multiply this number 0 0 0 0 0 1 0 0 2 0 0 3 0 0 4 0 0 5 0 0 6 0 0 7 0 0 8 0 0 9 0 0 10 0. ஸோ ஜீரோவோட எந்த நம்பரை மல்டிபிள் பண்ணாலும் நமக்கு ஜீரோ தான் கிடைக்கும். அதனால தான் நம்ம போட்டிருக்கோம். இப்போ நம்பர் 1 நம்ம ஜீரோவை மல்டிபிள் பண்ணால் என்ன கிடைக்கும்? 0. 1 1s are 1. ஓகே, இப்போ ஷார்ட்கட்டில் நம்ம போயிடலாமா? 2 0 0 2 1s are 2 2 2s are 4. ஓகே, now you should see this 3 3 0 0 3 1s are 3 3 2s are 6 3 3s are 9. 4 0 0 4 1s are 4 4 2s are 8 4 3s are 12 4 4s are 16. 5 0 0 5 1s are 5 5 2s are 10 5 3s are 15 5 4s are 20 5 5s are 25. 6 0 0 6 1 6 6 2s are 12 6 3s are 18 6 4s are 24 6 5s are 30 6 6 are 36. You see this number when you are seeing this. இப்போ ஸ்கொயர் நம்பரோடு நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணுறோம். சரியா? ஸ்கொயர் நம்பரோடு ஃபினிஷ் பண்ணினாத்தே வந்து ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு நீ என்ன பண்ணினீங்கனாலும் உங்களுக்கு ஈஸியாக பண்ணிடலாம். ஓகே, இப்போது 7 0 0 7 1s are 7 7 2s are 14 7 3s are 21 7 4s are 28 7 5s are 35 7 6 are 42 7 7s are 49. 8 0 0 8 1s are 8 8 2s are 16 8 3s are 24 8 4s are 32 8 5s are 40 8 6 are 48 8 7s are 56 8 8s are 64. Now you should see this 9 table. 9 0 0 9 1s are 9 9 2s are 18 9 3s are 27 9 4s are 36 9 5s are 45 9 6 are 54 9 7s are 63 9 8s are 72 9 9s are 81. Now 0 10 1 10 is 10 20 30 40 50 60 70 80 90 100. உனக்கு வந்து இப்போது நமக்கு இதை பார்க்குறது ஸ்கொயர் நம்பராக நம்ம பார்க்குறோம். ஸ்கொயர் நம்பரில் நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம். அதனால இந்த நம்பர் எல்லாமே வந்து நம்ம ஸ்கொயர் நம்பர். 1 1s are 1 2 2s are 4 3 3s are 9 4 4s are 16 5 5s are 25 6 6 are 36 7 7s are 49 8 8s are 64 9 9s are 81 10 10s are 100. இது வந்து ஈஸியாக உனக்கு ஸ்கொயர் நம்பர் தெரிஞ்சுக்கலாம். இதே நம்பர் ஏன் நம்ம இப்படி விட்டு வச்சுருக்கோம் அப்படி சொன்னோம்னா சேம் நம்பர் தான் வரும். 1 நம்ம எந்த நம்பரை மல்டிபிள் பண்ணாலும் அதே நம்பர் தான் நமக்கு வரும். ஸோ 2 3 4 5 6 இதை நீங்களே கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். கம்ப்ளீட் பண்ணாமல் இருந்தாலும் அதே சேம் நம்பர் தான் வரும். இப்போது 10 டேபிள்னால் நமக்கு 10 அப்போ 10 20 30 வரும். 9 டேபிள்னால் இதே தான் நீங்கள் இங்கே பார்த்து அப்படியே எழுதுறது தான். ஸோ ரிப்பீட்டடாக வர்றதுனால நம்ம இது வரை தான் எழுதியிருக்கோம். இது வந்து ஈஸி டு ஃபைண்ட் அவுட் த நம்பர். அண்ட் தென் நீங்கள் வந்து இதை ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிவிட்டு ஒரு சம் செஞ்சீங்கன்னா இதை பார்த்துட்டே நீங்கள் வந்து ஈஸியாக எழுதிடலாம். ஓகேயா? தேங்க்யூ.